நான் இப்போல்லாம் நேரமாக எழுந்திரிக்கணுன்றக்காக ஒரு 5:30க்குலாம் எழுந்திரிச்சிருவேன். அப்போ தான் பாப்பாங்க கூட சமையல் வேலைலாம் லஞ்சுக்கும் முடிச்சுட்டா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால 7 மணிக்கு தான் கேட் திறப்பேன். ஆனால் இன்றைக்கி சீக்கிரமாகவே திறந்துட்டேன். துணியெல்லாம் காய போட்டு வந்துடலான்னு மேலே கொண்டு போய் காய போட போனேன். அங்கே தூரத்தில் ஒரு மலை தெரியுது இல்லைங்களா, அது வந்து ஊராட்சி கோட்டை மலைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அது வந்து சிவன் கோயில் இருக்கும் அங்கே. நான் துணியெல்லாம் காய போட்டு முடிக்கிறப்பே சூரியன்லாம் வெளியே வந்தாச்சு. சரின்னு கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக பாலக்கீரை இருந்துச்சு, அதில் வந்து பொட்டேட்டோ பாலக் பண்ணலான்னு பண்ணேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீரகம் போட்டுட்டு பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொட்டேட்டோ போட்டு வதக்கிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலக்கீரையை கட் பண்ணதை போட்டு அதையும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்கு கிரேவியாக கிடைக்கும். அது வந்து சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ், அப்புறமா இந்த புளி சாதம் அந்த மாதிரிக்கும் வச்சுக்கலாம். இல்லைனா சப்பாத்தி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.